Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம ஆரி எம்ப்ராய்டரி டிசைன் பண்ண போறோம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோல ஆல்ரெடி டிசைன் பண்ண ப்ளவுஸ் தான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். டிசைன் பண்றப்பவே காட்டணும்னு தான் அதுவும் நினைச்சேன், பட் ஆனா அது முடியல. அதனால இந்த ப்ளவுஸையாவது டிசைன் பண்றப்ப உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். பாருங்க, இதுதான் ப்ளவுஸ் பீஸ். இந்த ப்ளூ கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்டர்ல கலர் இருந்துச்சு இல்லைங்களா, சேம் அதே கலர்ல தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பார்டர்ல என்ன ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் வந்துச்சோ சேம் அதே தான் இங்கேயும் பார்டர்ல கொடுத்துருக்கு. மீதி எல்லாம் வந்துட்டு சாரியில வந்து என்ன டிசைன் இருந்துச்சோ அதுதான் பிளவுஸ் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வந்துட்டு எனக்கு ரொம்ப அதிகமா டிசைன் வேண்டாம், ரொம்ப சிம்பிளா போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பார்டரே ஹைலைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இப்போ பார்டர்ல பாருங்க ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, அதை சுத்தியும் ஒரு கொடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாவே சில்வர் ஜரியில தான் கொடுத்துருக்காங்க பிளவுஸ். பட் ஆனா ஒரே ஒரு லைன் மட்டும் கோல்டு கலர்ல அந்த பார்டர்ல வருது. ஸோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பீடு வந்துட்டு கோல்டு கலர், இது வந்து நம்பர் 3 பீடு. இது வந்துட்டு சில்வர்ல சுகர் பீட் எடுத்திருக்கேன். த்ரெட் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் சூவிங் த்ரெட் தான். நான் கோல்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்க சேம் கலர்ல த்ரெட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே கோல்டு கலர் யூஸ் பண்ணுவேன், ஸோ அதனால அதுவே எடுத்திருக்கேன். நீடில் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அயன் நீடில் தான், பிராண்ட் நீடில் கிடையாது. இது வந்து பீடு போடுறதுக்காகவே இருக்கிற நீடில். இது சுகர் பீடு, இதுல தான் போடணும். ஸோ இந்த நீடில் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கும் இதே நீடில் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த அவுட்லைன் மட்டும் ஃபில் பண்ண போறேன். அதாவது கொடி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த கொடிக்கு மட்டும் கோல்டு கலர் நம்பர் 3 பீடு கொடுக்க போறேன். நான் ஆல்ரெடி இங்க நூல் வந்து வெளியில எடுத்துட்டேன். எப்பவுமே பேக் ஸ்டிச் போட்டு தான் எடுத்துக்குவேன் ஸ்டார்டிங்ல. பெரிய பீடு வந்துட்டு ஃபில் பண்றப்போ ஒவ்வொரு பீடா தான் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கணும். 2 பீடு பண்ணக்கூடாது. சுகர் பீடு பண்றப்ப மட்டும்தான் 2 பீடு பண்ணணும். கரெக்டா இந்த கொடிக்குள்ளார, அதாவது நடு பார்ட்லயே கரெக்டா இந்த பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அதே சமயம் இந்த பீடு ஸ்டிச் பண்றப்ப இப்படி ரொம்ப இழுத்து பிடிக்காதீங்க. இப்படி ரொம்ப இழுத்து பிடிக்க கூடாது. ஓரளவுக்கு கரெக்டா லைட்டா லூஸ் விடுங்க. அதுக்காக 2 பீடுக்கு இடையில இப்படி கேப்பும் வரக்கூடாது. இப்படி ரொம்ப கேப் வர மாதிரி போடக்கூடாது. இன்னொன்னு என்னன்னா, ஆரி ஒர்க் பண்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஒருத்தர் பண்ற மாதிரியே எல்லாரும் பண்ண முடியாது. ஸோ நான் என்னோட ஸ்டைல்ல போடுறேன். ஸோ நீங்க வந்துட்டு அவங்க அப்படி போடுறாங்க, நம்மளுக்கு இப்படி வரலையே அப்படின்னால நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். நமக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு வரது தானே நம்ம செய்ய முடியும். மற்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னால நம்ம எப்படி பார்த்து பண்ண முடியும். இப்போ வந்து அவங்க வந்து ஸ்பீடா போடுறாங்க, நமக்கு வந்து கை வர மாட்டேங்குது அப்படின்னால நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்ம பிராக்டிஸ் தான். எவ்வளவு தூரம் நீங்க வந்து போட்டுட்டே இருக்கீங்களோ, அடிக்கடி பண்ணிட்டே இருக்கீங்களோ, அதை பொறுத்து தான் ஃபாஸ்ட் வரும். இப்போ நானே பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, போட்டுக்கிட்டே இருந்தேன்னா ஃபாஸ்டா போடுவேன். கொஞ்சம் கேப் விட்டுருவோம் இல்லையா, ஆரி ஓகேன்னா தினமே வரப்போகுது நம்மளுக்கு, அது ஒன்றும் கிடையாது. ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு போடுறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கையே வராது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் அதை போட சரியா போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் பாருங்க. இப்போ இந்த மாதிரி தான் நான் கொடி ஃபுல்லா அப்படியே வந்துட்டு ஃபில் பண்ண போறேன். ஸோ கொடியெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இப்போ அந்த கொடி ஃபுல்லாவே நான் நம்பர் 3 பீடு கொடுத்துட்டேன். இது பார்க்கறதுக்கே அப்படியே ரொம்ப அப்படியே படிச்சுன்னு தெரியுது பாருங்க. இப்போ நார்மல் செயின் ஸ்டிச் தான். அதுவும் கூட நான் ரொம்ப அடைச்சு போட போறதில்ல, அதை ரொம்ப நெருக்கமா போட மாட்டேன். கொஞ்சம் லைட்டா ஒரு கேப் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த லுக் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு அடைச்சு போடணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க தாராளமா போட்டுக்கலாம். நார்மல் செயின் ஸ்டிச் நல்லா முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியா செயின் ஸ்டிச் போடுங்க. ரொம்ப பெருசா போட வேண்டாம். ரொம்ப பெருசா போட்டாலும் அழகா இருக்கும். அதாவது ரொம்ப பெருசானா நம்ம எப்படியும் வந்துட்டு அவ்வளோலாம் நீளமா போட மாட்டோம். இருந்தாலும் குட்டி குட்டியா போட்டா இந்த குட்டி மோட்டிவ்ல வந்துட்டு நல்லா இருக்கும். அதுக்காக தான். இல்லாட்டி இந்த பெண்டு திரும்புறப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு டிசைனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செயினும் போடுவேன், சின்ன செயினும் போடுவேன். இப்போ திருப்பி இப்படியே பின்னாடி கொண்டுட்டு போயிடுறேன். ரொம்ப அடைச்ச மாதிரி வராது, சும்மா லைட்டா கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பெண்டு வர இடத்துல எல்லாம் பக்கமா குட்டி குட்டியா போடுங்க, ரொம்ப குட்டியா போடுங்க. அதே மாதிரி நான் பேசிக்கிட்டே போட்டேன் அப்படின்னா எனக்கு கையே வராது. சும்மா போட்டுட்டு இருந்தேன்னா நான் பாட்டுக்கு போட்டே இருப்பேன். பேசுன்னா என் கை அப்படியே ஸ்லோவாயிரும். பாருங்க, இந்த மாதிரி வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு தான் எல்லா ஃப்ளவரும் நான் வந்து ஃபில் பண்ண போறேன். நீங்க இந்த மாதிரி பார்டர்ல வந்துட்டு சாரி கலர்ல இப்படி டிசைன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா அந்த டிசைன் வந்துட்டு ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு தெரியும் பார்க்கறதுக்கு. நம்ம நார்மலா எப்பவுமே வெறும் ஸ்டோனு பீடு அந்த மாதிரி தான் அதிகம் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பார்டரையே ஹைலைட் பண்றதும் நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான சாரீஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் வந்துட்டு கஸ்டமர் ஓகே சொன்னாதான், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி ஓகேங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்க நீடில் வந்துட்டு நம்ம எந்த திசையில வந்து அந்த ஸ்டிச்சஸ் கொண்டுட்டு வரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீடில் மட்டும் நீங்க திருப்பிக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு தடவை நீங்க ஃப்ரேம் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஒர்க்கும் ரொம்ப லேட் ஆகும். அது அப்படி தேவையில்லை, அவ்வளோலாம் வந்துட்டு ரொட்டேட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இடத்துலலாம் வந்துட்டு நீங்க நீடில் மட்டும் திருப்பி போட்டுக்க வேண்டியது. பாருங்க, ஆப்போசிட்ல நான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ ஸ்டிச் வந்துட்டு இந்த பக்கம் திரும்ப, இப்போ எம் பக்கம் திரும்பும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீடில் வந்துட்டு நான் எம் பக்கம் திருப்பி
ஒட்டிக்கிட்டு இது வந்து பெட்டலோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து ஸ்டிச்சஸ் வந்து அதிகமாக கம்மியாக அந்த மாதிரி வரும். இப்போ இந்த பெட்டலில் நம்ம ஒரு 6 லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா இதுக்கும் அப்படியே வரணுங்கிறது இல்லை. ஸோ அது வந்துட்டு பெட்டலோட அகலத்தை பொறுத்து தான். ஓகேங்க, இதே மாதிரி எல்லா ஃப்ளவரும் நான் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே நான் செயின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப அடைச்சு போடலை, அதாவது ரொம்ப நெருக்கமாக இந்த செயின் போடலை, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரில் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக் க்ளூ இதை வச்சு தான் நம்ம எப்பவுமே ஒட்டுறதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஆரி ஒர்க்குக்கு. ரொம்ப ஜாஸ்தி போட தேவையில்ல, கரெக்டாக அந்த ஸ்டோனோட சைஸுக்கு ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்காக ரொம்பவும் கம்மியாக போட வேண்டாம், அப்புறம் நல்லா ஒட்டலைன்னா மறுபடியும் வந்துடும். பாருங்க ஒட்டியிருக்கேன். நம்ம இங்கே பிங்க் கலர் கொடுத்துருக்கிறதுனால நடுவில் வந்துட்டு ப்ளூ கலர் கொடுத்துருக்கிறப்ப நல்லா கான்ட்ராஸ்டாக தெரியும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணா இங்கே ஒயிட் கலர் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் காயட்டும். பாருங்க, நான் வந்துட்டு இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இல்லைங்களா, ஸ்டோனை சுற்றியும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் சுகர் பீடில் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்குறேன். சில்வர் கலர் சுகர் பீடு தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல இந்த வளைவு வருது இல்லைங்களா, இந்த மாதிரி குட்டிய வளைவு வர இடத்துல எல்லாம் ஒவ்வொரு வீடு ஸ்டிச் பண்ணுங்க. இல்லாட்டி அந்த பீடு எப்படி சொல்றது, தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெண்ட் இருந்தா மட்டும் அப்படி பண்ணா போதும். பாருங்க, அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நம்பர் 3 பீடு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இதுக்கு சுற்றி நான் அவுட்லைன் கொடுக்குறேன். வெறும் எப்போ பீடு போட்டாலும் சரி வெறும் பீடோட விடாம சுற்றி வந்து அவுட்லைன் கொடுங்க, அதுதான் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னுமே அந்த பீடு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இதுக்கு வந்துட்டு நான் சில்வர் ஜரி தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு A1 மம்தா தான் இந்த ஜரியும், இதில் வந்து சில்வர் கலர் இது. ஸோ இதுதான் நான் போடுறேன். இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஃப்ளவருக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதில் கூட போடலாம், நல்லா இருக்கும். பட் ஏன்னா அது எல்லாமே ஒரே மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் சில்வர் கலர்ல போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு அவுட்லைன் கொடுக்குற பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் கட் பண்ணாம அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி கொண்டுட்டு போய் போட்டுக்கணும். அடிக்கடி கட் பண்ணி போட்டீங்கன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அப்புறம் நீங்க கட் பண்ணி போடுற இடத்துல அந்த நாட்டுக்கு இது வெளியில தெரியுற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாட்டு உள்ள வரைக்கும் போட வரல அப்படின்னா ரொம்ப அது அசிங்கமா தெரியும், தூக்கிட்டு இருக்கும். அப்புறமா நீங்க வந்து இந்த மாதிரி பீடுக்கெல்லாம் அவுட்லைன் கொடுக்கறப்போ ரொம்ப அந்த தையல் வந்துட்டு பீடுக்கு உள்ளார போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப உள்ள போயிடுச்சுன்னா அப்ப நீங்க அவுட்லைன் கொடுக்கறது தெரியாது, கொஞ்சம் லைட்டா அப்படி வெளியில தெரியுற மாதிரி போடுங்க. ஸோ பீடை சுத்தி அவுட்லைன் போடுறப்பெல்லாம் நம்ம இஷ்டம் தான், ரொம்ப குட்டியா நீங்க ஸ்டிச் போட்டாலும் ஓகே, இல்ல ரொம்ப குட்டியா வேண்டாம், லைட்டா வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கட்டும்னு போட்டாலும் ஓகே, அது நம்ம இஷ்டம் தான். நான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட்லைன் கொடுக்கறப்போ லைட்டா ஒரு பெருசா தான் போடுவேன் அந்த தையல், ரொம்ப குட்டியா போட மாட்டேன். அந்த ஃப்ளவர்ல இருக்கிற அந்த சைஸுக்கும் நான் அவுட்லைன் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். ஓகே, இது நான் ஃபுல்லா அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் காட்டுறேன். வந்துட்டு நான் அந்த ஃப்ளவர் பெட்டல்ல இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளார ஒரு லைன் வந்துட்டு சில்வர் சுகர் பீடு வச்சுட்டு ஒரு லைன் போடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன் அப்படின்னா அந்த பெட்டர்லாம் வந்துட்டு த்ரெட்ல ஃபில் பண்ணணும்ல, அதிலே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் அதை விட இந்த ஒரு லைன் கொடுத்தா அழகா இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்த ஒரு இடத்துல நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால அதை அப்படியே வந்துட்டு எல்லா இடத்துலயும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம போட தான் அப்பப்போ ஐடியா தோணும் மாறி நம்ம ஃபர்ஸ்டே வந்துட்டு எல்லா டிசைனும் ஃபர்ஸ்டே பிளான் பண்ண முடியாது. பாருங்க, இதே மாதிரி தான் நான் எல்லா பெட்டல்ஸும் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்க, நம்ம வந்து ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு அங்கங்க புட்டாஸ் கொடுக்கறதுக்கு கோல்டு கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு சுத்தியும் இந்த பிளவுஸ் கலர், அதாவது செல்ஃப் கலர் இருக்கு இல்லைங்களா, அதுல அவுட்லைன் கொடுத்துருக்கேன், செயின் ஸ்டிச் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாரீ கலருக்கு இங்க த்ரெட் கொடுத்ததுனால ரொம்ப அப்படி பளிச்சுன்னு தெரியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து பேக் நெக் போட போறோம். பேக் நெக் போட ஆரம்பிச்சிட்டேன். சாரி நான் மறந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு டக்குன்னு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நான் இது வரைக்கும் என்ன போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். நார்மலா நம்ம வந்துட்டு ஸ்லீவ்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் 3 லைன் வந்துட்டு சில்வர் ஜரியில செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 லைன் வந்துட்டு இந்த சாரி கலர் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, பிங்க் கலரு, அதுல செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அப்படியே சுகர் பீடு வச்சுக்கலாம். இதுவும் சில்வர் அப்படிங்கிறதுனால சில்வர் சுகர் பீடு வைக்கிறப்போ அவ்வளோ கான்ட்ராஸ்டா தெரியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இடையில அந்த பிங்க் கலர் த்ரெட் வரப்போ நல்லா அந்த டிஃபரன்ஸ் தெரியும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ்ல ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அப்புறமா இப்போ வந்துட்டு
கோல்டு பீடு தான் இது. சரி கோல்டு கொஞ்சம் ஒரு லைன் வந்து அழகா இருக்கும் அப்படிங்கிறதுனால கோல்டு கொடுக்குறேன். ஏன்னா ஸ்லீவுக்கும் நான் கோல்டு கொடுத்துருப்பேன், அதனால இது கொடுக்குறேன். இது பாத்தீங்க அப்படின்னா ஷேப் வந்துட்டு எப்படி சொல்றது, கோதுமை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இது கோதுமையா அரிசியா எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இந்த பீடு தான் இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே நம்ம அந்த ரவுண்ட் பீடு தானே கொடுக்குறோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த பீடு கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு சிங்கிள் பீடை வச்சு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த நார்மலா செயின் ஸ்டிச் போடுறது அது எப்பயும் நம்ம போடுறதானே, ஸோ அதுதான் நம்ம போட்டிருக்கோம். இந்த பீடு வந்துட்டு இந்த பீடு தள்ளாம அப்படியே ஒட்டி வச்சுட்டு வரணும். நீங்க ரொம்ப ஒட்டி ஒட்டி வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப தள்ளுன மாதிரி வச்சீங்கன்னா இந்த ஷேப் மாறிடும், உள்ள வெளியேன்னு போய் 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 வரும். ஸோ நல்லா இருக்காது. இதே மாதிரியே நான் நெக் ஃபுல்லா போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து பக்கத்துலயே சில்வர் சுகர் பீடு வந்து போட்டுட்டு வரேன். ஸோ என்னன்னா அந்த சில்வர் கலர் ரெண்டு பக்கம் கொடுக்கறதுனால நடுவுல வந்து கோல்டு இருக்கிறதுனால பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். பாருங்க இப்ப சென்ட்ரல்ல கோல்டு கொடுத்துட்டு ரெண்டு பக்கம் சுகர் பீட் கொடுக்கறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பாருங்க இங்க வந்து 2 லைன் நான் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சிங்கிள் லைன் தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி நான் வரைஞ்ச கேப்புக்கு இன்னும் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஸ்டோன் செயின் வச்சு அதுக்கப்புறம் கொடுத்தா ரொம்ப அகலமாயிரும். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், சரி இதுவே இன்னொரு லைன் கொடுத்துடலாம், இன்னும் நல்லா பாக்குறதுக்கு பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் சுகர் பீடு இன்னொரு லைன் கொடுத்துட்டேன். இதை சுத்தி அவுட்லைனுக்கு வந்துட்டு இந்த சைடு போட்டிருக்கு இல்லைங்களா, அதே தான் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு 2 லைன் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்க போறேன். பாருங்க அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து கொடி போட்டிருக்கேன். கொடி போட்டு லீஃப் வர மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ கொடிக்கு வந்துட்டு கோல்டு சுகர் பீடு கொடுக்குறேன். ஸோ கொடிக்கும் வந்துட்டு சில்வர் சுகர் பீடே கொடுத்தோம் அப்படின்னா அந்த கொடியும் லீஃபும் செப்பரேட்டாக தெரியாது, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் கஜு கஜுன்னு தெரியும். அதனால இது கோல்டு கொடுத்தோம்னா பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுமில்ல, அதுக்காக கோல்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்க நான் கொடி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா லீஃப் போடுறேன். கொடிக்கு வந்துட்டு கோல்டு கலர் கொடுத்ததுனால லீஃபுக்கு வந்துட்டு சில்வர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அவுட்லைன் போட்டுட்டு அப்புறமாவே ஃபில் பண்ண போகிறேன். எப்பயும் போல் பீடு வந்துட்டு 2 வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த பெண்டு வரப்பெல்லாம் வந்துட்டு 1 மட்டும்தான் வச்சுருப்பேன். 4 லீஃப் போட்டு அப்படியே எம்நாட் போட்டுக்கலாம். பாருங்க இதே மாதிரி தான் எல்லா லீஃபும் போடணும். நான் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணுறப்ப காட்டுறேன். இப்போ பாருங்க நான் லீஃபுக்கு எல்லாமே சுகர் பீடு வச்சுட்டு அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். உள்ளே ஃபில் பண்ணணும். உள்ளே வந்து ஃபில் பண்ணுறப்ப ரொம்ப ஃப்ளாட்டாக ஃபில் பண்ணால் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம பீடு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அப்போ வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கிறப்ப அவ்வளோ பளிச்சுன்னு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு வந்து லீவ் ஸ்டிச் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்துட்டு அது கொஞ்சம் அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபை இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பைப்பிங் த்ரெட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியாக, அந்த லீஃபுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து கம் போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டிடுறேன் எல்லாத்துலையும். பாருங்க இங்கே எல்லாம் ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே ஒட்டுறேன் நான். ஒட்டிட்டு அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு லோடிங் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து க்ளூ வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு 3-4 லீஃபுக்கு ஒருக்க க்ளூ போட்டால் போதும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தடவை போட தேவையில்லை, அது வரைக்கும் அது காயாது. ரொம்ப அதிகமாக போடணுங்கிறது இல்லை. இது வந்து சும்மா அந்த த்ரெட்டு வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நகரக்கூடாது, ஸோ அதுக்காக மட்டும்தான் போடுறோம். அதனால கொஞ்சம் லைட்டாக போட்டால் கூட போதும். எல்லாத்தையும் ஒட்டுக்கா போடக்கூடாது, போட்டோம்னா ட்ரை ஆயிரும் சீக்கிரமா. ஸோ அதனால வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு நீடிலோட பேக் சைடு வச்சு கரெக்டாக அந்த தள்ளி விட்டுக்கிறேன். ரொம்ப பெருசாக தேவையில்லை, கரெக்டாக அந்த உள்ள வந்து அடங்குற மாதிரி அந்த த்ரெட் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக நீட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம ஃபில் பண்ணுறப்போ அது கரெக்டாக ஃபில் ஆகாது. மேலே நீட்டிட்டு தெரியும், அந்த வெள்ளை த்ரெட் தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெண்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள வைக்கிற நூலையும் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க இப்போ ஒட்டிட்டாருங்களா, இதே மாதிரி மீதி இருக்கிறத ஒட்டிடுறேன் நான். பாருங்க எல்லா லீஃபுமே நான் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு லீஃப் எல்லாம் வந்துட்டு பிளவுஸ் கலர்லேயே வந்து போட்டிருக்கேன், செல்ஃப் கலர்லேயே. இன்னொரு லீஃப் வந்துட்டு சாரி கலரில் போட்டுட்டு இருக்கேன். இப்போ முடிச்சிட்டேன். இப்போ இது ஒன்று உங்களுக்காக போட்டு காட்டுறதுக்காக தான் போட்டேன். ப்ளூ கலர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு சுற்றியும் வந்துட்டு ப்ளூ கலர் த்ரெட்லேயே வந்து அவுட்லைனும் கொடுத்துருக்கேன். அந்த லீஃப் சுற்றியும் வெளியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அவுட்லைன் கொடுத்தாதான் இன்னும் நல்லா அந்த டிசைன் வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு தெரியும். அது இல்லாத பீடு சுற்றி எப்பவும் மேக்ஸிமம் வந்துட்டு அப்படியே சும்மா விட மாட்டோம், அதுக்கு ஏதாவது ஒரு அவுட்லைன் கொடுப்போம். பாருங்க எம்போஸ் லோடு கொடுத்ததுனால ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா ஒரு மாதிரி மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு டிசைனு. ஸோ அப்போதான் அந்த பீடு அவுட்லைன் கொடுத்ததுக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து உள்ளே ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நூலை கட் பண்ணாமல் அப்படியே இதுக்கு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ எப்போ போட்டாலும் நான் முன்னாடி ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், அதாவது ஒரு ஒர்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கலர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கலர் முடிய வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் மாற்றுங்க. ஒவ்வொரு தடவை கட் பண்ண வேண்டாம். நான் இது முடிச்சிட்டேன். ஸோ அதனால இப்படி
இப்படியே இதுக்கு அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ பாருங்க இதில் வந்துட்டு இங்கிருந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த பிங்க் த்ரெட் தான் கொடுக்குறேன். ரொம்ப ஒட்டி போட்டுறாதீங்க, உள்ளே போயிடும். கொஞ்சம் அந்த கேப் தெரியுற மாதிரி, பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இடையில வந்து பிளவுஸோட கேப் தெரியாத மாதிரி. ஃபுல்லாகவே அந்த லீஃபை சுற்றியும் செயின் ஸ்டிச் போட்டுடலாம். பாருங்கள், இதுக்கு ஃபுல்லாகவே அவுட்லைனும் கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துலலாம் கேப் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு லீஃபுக்கு இடையில கேப் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோன் ஒட்ட போகிறோம். ஒயிட் கலர் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், ரொம்ப குட்டி சைஸ் இல்லாமல் பெரிய சைஸு. இப்போ கம் ஒட்டுறதுக்கு நீங்கள் கையில் இப்படி எடுத்து வச்சு ஒட்டலாம். பட் ஆனால் கையில் எடுத்தால் ஈர கையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது வந்து ஒட்டு கையில், இல்லாட்டினா ஒட்டாது. அதுக்கு நம்ம நீடிலோட பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, அதில் லைட்டாக இப்படி ஒரு கம்மை தொட்டுட்டோம் அப்படின்னா இப்போ ஈஸியாக அது வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் ஸ்டோன் ஒட்டுவோம். அப்படியே கையில் எடுத்து வச்சா கண்டிப்பாக வராது. அது கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோனாக இருந்தால் வரும், பட் சின்னதாக வராது. அது இதை விட இன்னும் சின்னதாக இருக்கிறது சான்ஸே இல்லை. இல்லை உங்களுக்கு வந்துட்டு இப்படி வைக்க பிடிக்கல அப்படின்னா கையை வந்துட்டு ஈரம் பண்ணிக்கோங்க லைட்டாக. அப்போ விரல்ல வந்துட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஒன் சைடு ஒட்டிட்டேன், இந்த சைடு ஒட்டிடுறேன். பாருங்க, பேக் நெக் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக க்யூட்டாக வந்திருக்கு. நான் வந்துட்டு பாடி போர்ஷன் ஃபுல்லாக புட்டாஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து ஸ்லீவ்ல என்ன கொடுத்துருக்கணும் அதே தான் கொடுத்துருக்கேன். அதாவது கோல்டு கலர்ல குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுத்தியும் பிளவுஸ் கலர்லயே வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதாவது செயின் ஸ்டிச் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் சிம்பிளா. ஸோ ஸ்லீவ்ல கொடுத்ததுனால இதுவும் அதே கொடுத்துட்டேன். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பிங்க் கலர் கூட கொடுத்துருக்கலாம், பட் வந்து நான் நினைச்சு இது கொஞ்சம் மைல்டா வந்து அப்படியே சேம் கலர்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நான் இங்க ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஸ்டோனுக்கெல்லாம் வந்துட்டு அவுட்லைன் எதுவுமே கொடுக்கல. அது வந்து கொஞ்சம் ஒயிட் அப்படியே அங்கங்க மொட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதனால அதுக்கு எந்த ஒரு அவுட்லைனும் கொடுக்கல. ஸோ பிளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, அந்த லீஃப் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இதே தான் ஃப்ரண்ட் நெக்குக்கு கண்டினியூ ஆக போகுது. இது அப்படியே ஃப்ரண்ட் நெக்குக்கு வரப்போகுது. ஸோ அதனால ஃப்ரண்ட் நெக் போடுறது நான் காட்டலை, ஏன்னா இதில் பார்க்குறதே தான் உங்களுக்கு அதுலேயும் வரும். கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு இதுலேயே அப்டேட் பண்ணிடுறேன். பாருங்க, நம்ம ஒர்க் பண்ண டிசைன் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப மைல்டா பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. தெளிவாக பார்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப தெளிவா பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னா நம்ம அந்த டிசைனையே ஹைலைட் பண்ணலாம். அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்குன்னு தனியா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. சோ அதனாலதான் நான் வந்துட்டு இது பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா பேக்ல வர அதே டிசைன் தான் கண்டினியூ ஆகி வருது. நான் இது சாரியோட காட்டுறேன் உங்களுக்கு. சோ இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்லீவ் வந்து பாருங்க, இந்த பார்டர்ல இருக்கிற சேம் அதே ஸ்லீவ் தான். பாருங்க, அந்த பார்டர்ல என்ன இது இருக்கோ அதே தான் ஸ்லீவ்ல நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். சோ ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இதே மாதிரி டிசைன் பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங்ல வந்துட்டு ரொம்ப சிம்பிளா அந்த பார்டர்ஸ் எல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கறத மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா டிசைன் பண்ணி பழகுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் போடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய், தேங்க்யூ.